Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சிக்கன் வறுவல். இன்னைக்கு சிக்கன் வறுவல் நான் யாரோட செய்ய போகிறேன்னா என்னோட சிறப்பு விருந்தினர் என்னோட அக்கா பையன் கோகுல் பிரவீன். அவங்க வந்திருக்காங்க. அவர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார். அவரோட சேர்ந்து நான் வந்து ரொம்ப ஜாலியாக குக் பண்ணலான்ட்டு இன்றைக்கி நான் வந்து கூப்பிட்டுருக்குறோம். 2 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ அவரை வர சொல்கிற பாருங்கள். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கோகுல் பிரவீன் ரவிச்சந்திரன். ஸோ இவங்களோட அக்கா பையன். நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வரேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து குக்கிங் பற்றி நிறைய பேசுவோம். அண்டு நானும் வந்து கொச்சினில் இருக்கும்போது நிறையா சமைச்சிருக்கேன். ஸோ இப்போ சித்தியோட சேர்ந்து ஒரு ஃபன்னாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னன்னா சிக்கன் வறுவல் வந்து 2 பேர் சேர்ந்து தான் செய்ய போகிறோம். இப்போ 2 பேர் சேர்ந்து செய்கிறோம். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாங்க. தேவையான பொருட்கள் நம்ம வந்து 750 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து என் அக்கா பையன் வந்து சின்ன வெங்காயம் போட்டு தான் செய்யணும்னு சொல்லிட்டதுனால நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் 250 கிராம்ஸ் அளவுக்கு கட் பண்ணி, அதாவது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுக்கு ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம், கொத்தமல்லி. என்னென்ன மசாலா செய்ய போகிறோங்கிறத கோகுல் பிரவீனே சொல்லுவார். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆயில் ஊற்றலாம். இது வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் நம்ம எடுத்துருக்குறோம். ஓகே, நம்ம வந்து 2 டீஸ்பூன் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ வந்து டொமேட்டோ அரைஞ்சிட்ருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து வெங்காயம் வந்து பொடியாக வந்து சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி கொடுத்தது அவர் தான். அதாவது என்னென்னா பேச்சுலராக இருக்கிறவங்க வந்து என்னென்னா எவ்வளோ ஈஸியாக வந்து குக்கிங் வந்து செய்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது அழகாக ஆனியனும் கட் பண்ணார். இப்போது டொமேட்டோவும் நல்லா கட் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக பேச்சுலராக இருக்கும்போது எல்லாருமே வந்து சமைச்சதான் ஆகணும் ஒரு கட்டத்தில். ஸோ அது வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைஃப் ஸ்கில்னு அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும். தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் போட்டோம். அடுத்தது இது கொஞ்சம் அந்த ஸ்பைசஸ் வந்து நல்லா இறங்கணும். அதனால் கொஞ்சம் நல்லா, அதாவது என்னன்னா எண்ணெயில் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பேச்சுலராக இருக்கிறதுனால ரொம்ப சிக்கனமாக இருக்கார். 2 டீஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் விட்டுருக்காரு. இப்போ நம்ம ஓகே, உங்கள் ஆசைக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாளாக விடலாம், தப்பு இல்லை. ஓகே, இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு 250 கிராம் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி, அதாவது என்ன ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட உரித்து சின்னதாக பொடியாக கட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து என்னென்னா குக்கிங் ஸ்கில்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் அதாவது ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். இவங்க வந்து என்னென்னா எண்ணெய் வந்து என்னென்னா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. ஏன்னா எண்ணெய் வந்து சாப்பிட்டோன்னா வந்து அதாவது என்னன்னா உடம்பு கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஹெல்த் கான்சியஸ் எல்லாம் ரொம்ப இருக்குது. ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் என்னென்னா ஆயில் அதிகமாக சாப்பிட மாட்டோம். அது மட்டும் இல்லை, தேங்காய் அதிகமாக சேர்த்திக்க மாட்டோம். அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் நாங்கள் நிறைய யோசிப்போம். அதில் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சுட்ருக்காரு. வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஒரு இருக்க ஆட் பண்ணியாச்சு. அதாவது என்ன அப்படியே வந்து கிள்ளி ஆட் பண்ணியிருக்கிறோம். சிக்கன் வறுவல் வந்து கோகுலோட ஸ்பெஷல். ஸோ அதனால் 2 பேருமே இன்றைக்கி செய்யணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச டிஷ் வந்து சிக்கனாக இருக்கும். ஸோ ஒரு பேச்சுலராகவும் வந்து ஃபேமிலிக்காகவும் வந்து நல்லா வந்து ஒரு டிஷ் பண்ணணும்னா வந்து சிக்கன் இஸ் அ பெஸ்ட் டிஷ் ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குயிக்கான ஒரு சிக்கன் டிஷ்னால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வெங்காயம் சிக்கன் வறுவல். ஸோ அதுதான் இன்றைக்கி மெயினாக வந்து பண்ண போகிறோம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் தொளிக்கிறது, அதாவது உரிக்க வந்து டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அதாவது 750 கிராம்ஸ் சிக்கனுக்கு வந்து நம்ம மினிமம் வந்து ஒரு 2 வெங்காயமாவது ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி ஆட் பண்ணணும். நாங்கள் வந்து ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறதுனால ஒன்லி சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து நல்லா வதங்கணும். அதாவது 30 செகண்ட்ஸ் வரைக்கும் கட்டாயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ நான் வந்து நடிக்கிறது, ஸோ பண்ணுறது ஆக்சுவலி. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது, பட் சித்தியோட பண்ணுறதுனால கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பண்ணலான்னு வந்திருக்கோம். நாங்கள் பண்ணுறப்பே என்னென்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கப்புறம் என்ன போகிறது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்படி ஆனால் வந்து என்னென்னா குக்கிங் பார்த்திங்கன்னா நிறையா டைம் வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். அதாவது சாப்பிடல, பார்த்துருக்கேன். கொச்சினில் வந்து அங்கே இருக்கிறப்ப சமைச்சிட்டு அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுவோம். அப்படி பார்க்குறப்பே வந்து டெம்டிங்காக இருக்குது, எனக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை வந்துருக்கு. மீன் குழம்பு, இறால் தொக்கெல்லாம் வந்து
கேரளாவில் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுனால வந்து அதெல்லாம் போஸ்ட் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். சரி இவ்வளோ சூப்பராக உங்கள் வீடியோ பார்த்து தான் பண்ணுனேன் அப்படின்னு சொல்கிறப்போ இன்னொன்று கண்டிப்பாக அந்த வகையில் வந்து சித்தி பண்ணுறது வந்து ஒவ்வொன்றும் அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அவங்க சொல்கிற விதமாகட்டும், நமக்கு உங்கள் ஸ்டைல் ஆகட்டும் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து சித்தியோட வீடியோ பார்த்து தான். ஸோ நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நிறைய பேர் எனக்கு கரூரில் இருந்து வந்து சித்திக்கு வந்து மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கரூர்லேருந்து இவங்களோட ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது என்னன்னா கோபி சுதா என்ன சொல்கிறாங்களோ அதே ஐட்டம் தான் போடணும்னு சொல்லுவாராம். அதெல்லாம் சொல்கிறப்ப எனக்கு என்னென்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். கட்டாயம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்தது வந்து மசாலா என்னங்கிறத போட்டுடலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இது கரம் மசாலா. அடுத்தது சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா கொஞ்சம் நிறையாவே ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த டைமில் போடுறது என்னென்னா பச்சை வாசனை போயிடும். அதனால நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்னன்னா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஃபுல்லாக கழுவி வச்சுட்டோம். ஸோ டேரெக்டாக நாங்கள் ஆட் பண்ணுறோம். நம்ம கழுவி வச்ச சிக்கனை வந்து போட்டோம். இப்போது இருக்கிற மசாலோட நம்ம வந்து வதக்கிட்டுருக்கோம். வதக்கும் போது பார்த்து வதக்குங்க, சிக்கன் பீஸ் உடஞ்சிட போகுது. இன்னும் கொஞ்சமாக நம்ம சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துக்கிற சிக்கன் அளவுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா இந்த உப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து என்னென்னா உடம்புக்கும் நல்லது. அதே மாதிரி கிட்னியை வந்து பாதுகாக்கிறது, அதாவது லிவர் பாதுகாக்கிறதுக்கு இந்த உப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க வந்து இந்த உப்பு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா நம்ம பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணிங்கிறது வந்து நம்ம தேவையான அளவு தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுறது வந்து தோசை, சப்பாத்தி, ஈவன் வித் ரைஸ் கூட நம்ம வந்து சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். Few moments later. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். 5 minutes later. ஓகே, இப்போ சிக்கன் வந்துருச்சான்னு பார்க்கலாம். வாவ், ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதில் காரம் கடைசியாக வந்து நிற்கிறதுக்கு நம்ம லைட்டாக வந்து பெப்பர் போட்டுக்கலாம். ஸோ நம்ம கடைசியாக ஆட் பண்ணும்போது அந்த காரம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது இன்னும் ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து பெப்பர் வந்து முதல்லையே போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டை வந்து குறைச்சிடும். நம்ம அதனால் வந்து என்னென்னா கடைசியாக போட்டோன்னா அந்த சாப்பிட்றப்ப என்னென்னா அந்த பெப்பர்னோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா பரட்டிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பெப்பர் போட்டோம். லாஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். முன்னாடியே டேஸ்ட் பார்க்கணுன்னா பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு இது ஆட் பண்ணணுன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். வதக்கும் போது சிக்கன் பீஸ் உடையாமல் பார்த்துக்கோங்க. சிக்கன் வந்து வறுத்துட்டோம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டுட்டு பிளேட்டில் மாற்றி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இதோ உங்களுக்காக சுவையான சிக்கன் வறுவல் ரெடி. இந்த சிக்கன் வறுவல் வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது என்னென்னா இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்சதுனால அதனுடைய டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வி ஆர் கோபி சுதா ஃபேமிலி. தேங்க்யூ. சிக்கன் வந்து டேஸ்ட் கொடுத்துட்டாரு. ரொம்ப அருமையாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் சொல்கிறேன். அவர் சொன்னதை கேட்காதீங்க. நான் சாப்பிட்டு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்திருக்கும். வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். உண்மையாகவே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. காரம் கரெக்டாக இருக்குது. ஜாஸ்தியும் இல்லை, கம்மியும் இல்லை. ரொம்ப கரெக்டாக இருக்குது. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஆக்சுவலாக சூப்பராக சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீட்டில் கெஸ்ட் அக்கா பையங்க இந்த மாதிரி வரவங்கள வச்சு இந்த மாதிரி செஞ்சதான் அதனோட டேஸ்ட்டே வந்து தனி. இப்போ வந்து கோவில் வந்து சமைச்சு நான் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுல வந்து என்னென்னா அதில் இருக்கிற வந்து டேஸ்ட் வந்து உண்மையாகவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கீழே அமுக்கிடுங்க. கரெக்ட். தேங்க்யூ. என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைப்பிழையாதற்று.
தனது வலிமையை காட்டுவதற்கு எப்படி ஒருவன் தனது சினத்தை கருவியாக கொள்கிறானோ அதனால் அவன் அழிவது நிலத்தை அறைந்தவனுடைய கை துன்பம் அடைதலின்று தப்பாதது போல உறுதியாகும்.